ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிர நரலை போற்றி. சிம்ம ராசி. சிம்ம ராசியில் ஏன் பிறக்க வேண்டும்? சிம்ம ராசியில் பிறந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் சார்? சிம்ம ராசியில் பிறக்கிறதுக்கு மாதவம் செய்யணும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள்லாம் சிறப்பாக இருப்பார்கள். இது பொதுவாக எழுதப்பட்ட ஒன்று. வேத ஜோதிடத்தில் சிம்ம ராசிக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா சிம்ம ராசி தான் முதல்ல தோன்றிய ராசி. ஏன்னா சூரியனுடைய ஆட்சி சிம்மத்திலேருந்து எல்லாமே ஆரம்பிக்குது. சிம்மத்துக்கு பின்னாடி உள்ள வீடு சந்திரன வீடு. சிம்மத்துக்கு அதுக்கடுத்து புதனுடைய வீடு, அதுக்கடுத்து சுக்கிரனுடைய வீடு. அப்படி பார்த்திங்கன்னா சிம்மம் கடகம், கடகத்துக்கு அங்கிட்டு மிதுனம், சிம்மத்துக்கிட்டு கன்னி, அடுத்து ரிஷபம், துலாம், இப்படி அடுத்தடுத்து வரும். அதாவது எப்படின்னா சூரியன் வீடு, சந்திரன் வீடு, புதன் வீடு, சுக்கிரன் வீடு, அடுத்து செவ்வாய் வீடு நேருக்கு நேரம் வரும், மேசம் விருச்சிகம். அதுக்கடுத்து குரு வீடு, மீனம் தனுசு, அதுக்கடுத்து சனி பகவான் வீடு, மகர கும்பம். ஸோ சிம்ம ராசி தான் முதல் புள்ளி. வேத ஜோதிடத்தில் ராசி கட்டத்தில் சிம்ம ராசி தான் முதல் புள்ளி. லக்கணம் உதயமாரிடமும் சிம்ம ராசி தான். ஸோ சிம்ம ராசியில் பிறப்பதுக்கு பெருந்தவம் செஞ்சுருக்கணும், மாதவம் செஞ்சுருக்கணும். வேத ஜோதிடத்தில் இதை சொல்கிறாங்க. இது சித்தரெல்லாம் சொல்லலை, உள்ளது கணக்கு. சரியா? சயின்ஸு அண்டு மேக்ஸ் படி பார்த்தோம்னா சிம்ம ராசி தான் ஒளியினுடைய ஆரம்பம். ஒளி புள்ளி உருவாகிற இடம் சிம்ம ராசி தான். சரியா நேர்களே? அதனால் சிம்ம ராசியிலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. சனி பகவானுக்கு ஏன் சார் ஒளி இல்லை? இருள் கிரகம், சனினாலும் இருட்டு அப்படிங்கிறோம்னா, கும்பம் சனி பகவானுடைய மூலத்துருவின வீடு. அது கடைசியில் இருக்குது. அதாவது சிம்மத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது, பின்னோக்கி இருக்குது. அதனால தான் அந்த ராசிக்கு ஒளியோடைய அளவு குறையுது. மற்ற ராசி கிடைக்கிற ஒளி அளவு சனி பகவானுடைய மகர கும்பத்துக்கு கிடைக்க மாட்டேங்கு. அதனால தான் சிம்மத்திலேருந்து வேறுபட்டு நிற்குது. சரி நேரில் இதெல்லாம் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு ஓரளவு தெரியும். சிம்ம ராசிக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. சிம்ம ராசியில் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும். இந்த வீடியோ பதிவில் சிம்ம ராசிக்கு இப்போ நல்லா இருக்குது, மிகச்சிறப்பாக இருக்குது. பலன்களை சொல்கிறேன். இருந்தாலும் வருகின்ற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசிக்கு செவ்வாய் வந்துட்டார். செவ்வாய் வந்தாலுமே கொஞ்சம் சூட்சும அளவில் தான் இருக்கிறாரு. கேது செவ்வாய் கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு. ஜூன் 6ஆம் தேதி வருகிற ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து 24/7 ஜூலை 24 வரைக்கும் ராசியில் இருக்கிறாரு. அதுக்கு அங்கிட்டு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 15/9 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ செவ்வாயால் சிம்ம ராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும். நான் இந்த வீடியோ பதிவில் சாதக பாதங்களை சொல்கிறேன். பட்டு பாதங்களை காட்டிலும் சாதகங்கள் தான் நல்லாயிருக்கு. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்புறது. பெருமாள் விஷ்ணு சக்கரம் வலுப்புறது. எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா, காலபுருஷ சக்கரத்தின் 4 வீடுகள், முக்கியமான வீடுகள் மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. இந்த 4 வீடுகளுமே காலபுருஷ சக்கரத்தின் கேந்திரங்கள். அதாவது வெளியே இருக்கிற வீடுகள், அவுட்டர். பெரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? பெரின்னு என்ன? சுற்றுவட்ட பாதை. அந்த சுற்றுவட்ட பாதையில் உள்ள 4 வீடுகள் மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. இதுடைய கேந்திராதிபதிகள் புதனும் குருவும் இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விஷ்ணு சக்கரம் உங்கள் வீட்டை சுற்றுகிறது. விஷ்ணு சக்கரம் உங்கள் வீட்டில் அமைஞ்சிருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக வீட்டுக்கு சக்கரம் இருக்கணும். அதுக்கு தான் கிரகபிரவேசம் பண்ணும்போது வீட்டில் சக்கரம் போடுவாங்க. சக்கரங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இறைவனுடைய சக்கரம் வீட்டில் இருக்கணும். சக்தியாக இருந்தாலும் சரி, முருகனுடைய சக்கரமாக இருந்தாலும் சரி, சிவனுடைய சக்கரமாக இருந்தாலும் சரி, பெருமாளுடைய சக்கரமாக இருந்தாலும் சரி. இப்போ விஷ்ணு சக்கரம் வலுவாக அமையுது. ஏன்னா ராசிக்கு 2 கூடையவன். தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி. குடும்பத்துக்கு வேண்டிய பணத்துக்கு வேண்டிய புகழ், அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்குற புதன் 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. என்னைக்கு சார் வராரு? 5ஆம் தேதி வராரு. 5/6/2025 21/6/2025 வரைக்கும் ராசிக்கு அவர் 11ஆம் இடத்துல நல்ல பலன்களை கொடுக்குறாரு. புதன் குரு இணைந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. அதுபோக நேர்களே, சிம்ம ராசியோட பெருமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, காலபுருஷ சக்கரத்தில் 2 இயற்கை சுப கிரகங்கள் சிம்ம ராசிக்கு கேந்திர கோணமாக வருது. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் சிம்ம ராசி மற்ற ராசி காட்டிலையும் ஒரு படி மேலே இருக்குது. குரு 5 கூடையவன் வருவார், பஞ்சமாதிபதி. பொதுவாக ஒரு ராசிக்கு 5ஆம் இடம் வளர்க்கணும். 5 கூடிய குரு, 5ஆம் இடம் சிம்மத்துக்கு தனுசு, குருவுடைய வீடு. இப்போ குரு தனுசுவை பார்க்குறாரு. அதுபோக 10ஆம் இடம் ஒரு பெருங்கேந்திரம், விஷ்ணு சக்கரம். குரு 5ஆம் இடம் மகாலட்சுமி சக்கரம். ஸோ ராசி கட்டத்தில் காலபுருஷ சக்கரத்தின் ராசி கட்டத்தில் 5ஆம் இடம் மகாலட்சுமி ஸ்தானமாகவும், 10ஆம் இடம் பெருங்கேந்திரம் விஷ்ணு சக்கரமாகவும் இருக்குது. இந்த குருவும் சுக்கிரனும் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு 11ஆம் இடத்துல புதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. முழுக்க அந்த பெருமாளுடைய வாசம் ராசிக்கு இருக்குது. விஷ்ணு சக்கரம் வீட்டை சுற்றி வளம் கொண்டு இருக்கிறது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறதுல சிம்ம ராசியில் பிறந்ததுக்கு நீங்கள் பெருமைப்படணும். அந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது. அடுத்து சுக்கிரனுடைய நிகழ்வு நல்லா இருக்குது. சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் அருமையான இப்போ கொடுக்குறாரு. ராசிக்கு 3, 10 கூடையவன். தைரிய வீரிய சாணாதிபதியும் கர்ம சாணாதிபதியும் அடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால தொட்ட காரியம் வெற்றி. வெற்றி மாமுகம் தெரியுது, அந்த வீர மாமுகம் வளருது.
சிம்ம ராசி அப்படி பார்த்தாலே ஜெகஜோதியம் இருக்கும், வெற்றி மாமுகம். அப்படி திரும்பினீங்கன்னா அப்படியே எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஒரு பேர் இருக்க மாட்டான், துண்டைக்கான துணியக்கான ஓடிடுவான், அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா வெற்றி ஸ்தானம் வலுப்படுது. வெற்றிக்குரிய சுக்கிரன் அருமையான அமைப்பில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு வேண்டியவன் ராஜயோகாதிபதி செவ்வாய் வீட்டில் போய் மூலத்துருவன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இந்த நேரத்தில் செவ்வாயும் ராசியில் இருக்கார். எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை தான், செவ்வாய் வந்து ராகுவையும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதுதான் சிக்கல். சரியா? இந்த சிக்கல் எப்படி சார் எடுக்கணும்? இதுதான் வேத ஜோதிடத்தில் முக்கியமானது. நிறைய பேர் இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. சிம்ம ராசிக்கு சிக்கல் எங்கன்னு சொல்கிறது கிடையாது, அள்ளி விடுறது. அதாவது எப்படின்னா, சித்தர் சொன்னார், ஞானி சொன்னார், 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, 500 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குன்னு யார் ப்ரூஃப் பண்ண முடியும்? வேத ஜோதிடத்தில் 30 வருஷத்துக்கு மேலே ப்ரூஃப் பண்ண முடியாது. ஏன்னா சனி பகவான் ஒரு சுற்றி வரதே 30 வருஷம் தான். ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்தானா 80 வயசு வரைக்கும் வாழ்வான். நல்லா இழுத்து வாழ்ந்தானா 90 வயசு வரைக்கும் தான் வாழ முடியும். அதுக்கு மேலே வாழ முடியாது. அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? சரியா நேர்களே, திருக்கணித பஞ்சாங்கத்திலே 50 வருஷத்துக்கு தான் இருக்குது. சரியா? முன்னாடி ஒரு 40 வருஷம், பின்னாடி ஒரு 40 வருஷம், அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெட்டில் போய். அதனால் இந்த 100 வருஷம் 200 வருஷத்துக்கு வருது இப்படிலாம் நடக்குன்னு யாராச்சும் தம்மையில் போட்டாங்கன்னா அது பொய், ஃபேக்கு. அப்படிலாம் போடக்கூடாது, அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. இப்போ நான் அந்த விஷயம் பேசுகிறேன்னா புள்ளி வாரமாக 4 விஷயம் 4 சொல்லி பேசுகிறேன்னா பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். நானும் கட்டம் போடுவேன். சரியா? வாய் புளிச்சதோ மங்கா புளிச்சதோ சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு நான் பலன் சொல்லலை, ஒரு அமைப்பை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சிம்ம ராசிக்கு யோக அமைப்பை தான் சொல்கிறேன். அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வை சொல்லிட்டு பலனை சொல்கிறேன். பொறுமையாக கேட்கணும். சரியா நேர்களே? எனக்கு பலன் தான் வேணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும், எனக்கு கை நிறைய பணம் வேணும், வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆசைகள் இருக்கும். அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதை மொதல் பார்க்கணும். சட்டியில் இருந்தால் தான் அவுப்பைக்கு வரும். அதனால் சாத்தியக்கூறுகள் பாருங்கள் நேர்களே. சிம்மராசி நேர்கள் வந்து ஆளுமை அதிகாரம் முக்கியவங்க. சூரியனுடைய ஆதிபத்தியத்துக்குரியவர்கள். சரியா? சூரியனோட அனுக்கிரம் பெற்றவர்கள், நேரடியான தொடர்பு கொண்டவர்கள், ஒளியோடைய நேரடி தொடர்பு கொண்டவர்கள். உதய சூரியனை நீங்கள் ஜொலிக்கிறவங்க. அதனால் சும்மா இந்த காரூரை நோக்கி போயிட்டு இருக்காதிங்க. கண்டதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறானுங்க இன்றைக்கி வேத யூடியூப்பில். சரியா? நான் யாரையும் குறை சொல்லலை, ஆனால் இல்லாததை சொல்கிறாங்க, வேத ஜோதியத்துக்கு அப்பாற்பட்டு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன சார் பிரச்சனை அப்படி பார்த்தோம்னா, செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடாதுங்க. செவ்வாய் ராசியில் கேது கூட சேர்ந்து ராகு சம்மந்தப்பட்டு சனியும் பார்க்குறாரு. அதுபோக ராசிக்கு வந்து 2ஆம் இடமும் 5ஆம் இடம் திருஷ்டியில் இருக்குது. 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். அதுபோக 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், மந்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், இப்படி நிறைய புத்திரஸ்தானம். இது ரெண்டுக்குமே வந்து சனி பகவான் பார்வை இருக்குது, ராகு பார்வையும் இருக்குது. ராகு வந்து 3ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 2 கிரகங்களுமே தங்களுக்குள்ள கூடி 11ஆம் இடத்துல இருக்குது. இதுதான் திருஷ்டிங்கிறது. சரியா? பாயிண்ட் வந்துருச்சா? கரெக்டாக பாயிண்ட் வந்துருச்சு. ஏன்னா குரு வீட்டையும் புதன் வீட்டையும் சனி ராகு 2 பேருமே பார்க்குறாங்க. இதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரே வழிபாடு வந்து 17/6/2025 தேய்பிறை சஷ்டி வர்ற மாதம் வருது, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வருது. ஏன்னா செவ்வாய் தான் ராசியில் இருக்கிறது, கொஞ்சம் குருசியலாக இருக்கும். அன்றைக்கி வந்து முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிருங்க. காலையில் 6 to 7, 17/6/2025 ஆனி மாதம் 3ஆம் தேதி அன்றைக்கி தேய்பிறை சஷ்டி தான். சரியா? சஷ்டி முக்கியமான நாள் முருகப்பெருமானுக்கு. அன்றைக்கி காலையில் 6 to 7 முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு முருகப்பெருமானுக்கு விளக்கு போடுங்க. தோரம்பருப்பை வாங்கிட்டு போயிருங்க. தோரம்பருப்பை வந்து கோயிலில் ஒரு இடத்துல, அந்த விளக்கு போடுற இடத்துல தோரம்பருப்பை பரப்பி 2 நெய் விளக்கு போட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு வந்துருங்க. இது வந்து நீங்கள் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் செய்யலாம். வீட்டில் வந்து முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணி செவ்வரளி பூக்கள் போட்டு அவருக்கு 2 செவ்வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வைங்க. வீட்டிலே வந்து தோரம்பருப்பை வச்சு 2 நெய் விளக்கு போடலாம். பூஜை அறையில் போட்டு முருகப்பெருமானை கும்பிடுங்க. முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள். கந்தவேல் போற்றி, ஞானவேல் போற்றி, வெற்றிவேல் போற்றி, வீரவேல் போற்றி, விஜயவேலா போற்றி, தனையவேலா போற்றி, சிவசூரிய கடவுளே போற்றி, சுவாமிநாதா போற்றி, தாப்பன் சாமியை போற்றி, இப்படி அவரோட நாமம் இருக்குது. சரியா? தென்பெருத்து முருகா போட்டி, திருத்தணி முருகா போட்டி, பழமைச்சொல்லி முருகா போட்டி, சிறுவாபுரி முருகா போட்டி, தண்டபாணி தெய்வமே போட்டி, ஞானதேசிகா போட்டி, ஞான குருபுரா போட்டி, ஞான பண்டிதா போட்டி, குழந்தை வேளாதமே போட்டி, அப்படின்னு முகத்தை சொல்லுங்கள். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமலர் அஞ்சேல் என்ன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலும் நிலைக்கல் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவதற்கு முன். இப்படி நிறைய இருக்குது முருகப்பெருமானோட நாமம் சொல்லுங்கள். ஏன்னா ராசியில் வந்து உட்காந்துருக்கிறாரு. ராசியில் உட்காந்துட்டு 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தாய் வழியில் பிரச்சனை இருக்கும், வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும். சரியா? விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம், திடீர்னு எதிர்பாராத செலவுகள் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோல் கணவன் மனைவி உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தையில் பிரச்சனை இருக்கும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பிரச்சனை இருக்கும், சொந்த பந்தத்தில் பிரச்சனை இருக்கும், எதிர்பாராத செலவுகள் வரும், திடீர் விபத்துகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை சில பேருக்கு நடக்கலாம். செவ்வாய் திசை சில பேருக்கு நடக்கலாம். இந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கலாம். செவ்வாய் திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். சரியா? அதுபோல் செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களும் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். அதுபோல் குறிப்பாக எந்த லக்கணத்தில் பிறந்தவங்க போகணும் அப்படி பார்த்தோம்னா, ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக போகணும். ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்த சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக 17/6/2025
கோயிலுக்கு போயிட்டு வரணும். இல்லைனா வீட்டில் அந்த வழிபாடை பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான வழிபாடாக பார்க்கப்படுகிறது. இந்த வழிபாடை பண்ணிட்டீங்கன்னா மற்ற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். ஓகே, நான் எதுக்கு முன்னாடியே சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த வழிபாடை கேட்க மாட்டேங்கிறாங்க. வீடியோ முழுமையாக பார்க்குறது கிடையாது. சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு கடைசியில் நான் சொல்லுவேன், நேரம் கேட்காம போயிடுவாங்க. எனக்கு வந்து என்னென்னா, நீங்கள் நல்வழிப்படணும். உங்களுக்கு பலன்கள் ஒரு பக்கம் சேருதோ இல்லையோ, நீங்கள் தப்பிக்கணும். உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை வராமல் இருந்தாலே உங்களுக்கு பாதி பெனிஃபிட்டு. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வராமல் ரொட்டீனாக போயிட்டு இருந்தாலே நிம்மதியாக இருப்பான். எப்போ காலையில் வேலைக்கு போகிறேன், சாயந்தரம் வரேன், நிம்மதியாக படுக்கிறேன், தூங்குறேன், வேலைப்பாடை பார்த்துட்டு இருக்கிறேன், கைக்கு வாய்க்கு கரெக்டாக இருக்குது, ஏதோ பொழுது போதியா அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. 100க்கு 60% இப்படி தான் இருக்கிறாங்க. 40% தான் பணம் சம்பாதிக்கணும், பொறுப்போடு இருக்கிறாங்க. சரியா நேரில் ஒரு கம்பெனிக்கு ஒரு முதலாளி தான் இருப்பார், ஆனால் 100 தொழிலாளி இருப்பாங்க. அந்த 100 தொழிலாளிக்காக தான் நான் வீடியோ போடுறேன், வேலையை ஒரு முதலாளிக்காக வீடியோ போடலை. அதனால் சிம்மராசி மக்களே, ஆளுமையான மக்களே, அதிகாரமிக்க மக்களே, சரியா, எதையும் யோசனை பண்ணி செய்கிற மக்களே, தன்னம்பிக்கையான மக்களே, வைராக்கியமான மக்களே, உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, 17/6/2025 காலையில் 6 to 7 முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிருங்க. இல்லைனா பூஜை பண்ணிவிட்டு சிவனேன்னு வேலையை பாருங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சாமி, பலன்கள்லாம் எப்படி இருக்குது? 10 நிமிஷம் பேசிட்டேன், பிரயோஜனமாக தான் பேசியிருக்கிறேன். உங்கள் ராசியினுடைய நிலையை இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி ஜூன் 2ஆம் தேதி 2/6/2025 வைகாசி மாதம் 19ஆம் தேதி. இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. கரெக்டாக செவ்வாயை பற்றி பேசுகிறேன். சரியா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லை, திங்கக்கிழமை. சாரி, இன்றைக்கி திங்கக்கிழமை, நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை. ரைட்டு, நான் ஒரு குறிப்பிடுத்தேன், அது செவ்வாய்னு சொல்லிட்டேன். ரைட்டு, ஏதோ ஒரு கிழமை, திங்கக்கிழமை தான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த தகவலை கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். தகவல் படி நடங்க. சிம்ம ராசி எப்படி சார் பெருமைப்படுது அப்படி பார்த்தோம்னா, அந்த பெருமையை சொல்லிவிட்டு பலனை சொல்கிறேன். ஏன்னா அதுவும் தெரியணும்ல. இன்றைக்கி அதானே அள்ளி விட்டுட்டுருக்குறாங்க. சிம்ம ராசிக்கு அப்படி இப்படி சித்தர் சொன்னார், ஞானி சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு. எவர் என்ன சொன்னார்னு இப்போ பார்த்துருவோம். சரியா, சிம்ம ராசினியர்கள் பொதுவாக தாராள மனப்பான்மை இருக்கும். சரியா, சிறந்த அறிவுரையோடு இருப்பீங்க, தொழில்நுட்பம் இருக்கும், தோற்றம், ஆளுமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். எங்கே சென்றாலும் மற்றவங்க கவனம் உங்கள்கிட்ட இருக்கும். சரியா, மற்ற கவனத்தை இருப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துல போனீங்கன்னா மற்றவங்களாம் உங்களை பார்ப்பாங்க. அதே மாதிரியும் ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழ்வீங்க. வாழ்வுக்கு பிறந்தவர்கள் சிம்மராசினியர்கள். சங்கடமான நேரங்களை கொஞ்சம் சகிச்சு போக முடியாது உங்களால், கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. ஸோ எமோஷன் ஆகிறத தவிர்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் இன்னும் நல்லா இருப்பீங்க. தோல்வி அந்த அளவுக்கு உங்களை சேராது. தோல்வி வந்தாலும் அதை செஞ்சுக்கிறீங்க, நம்பிக்கையாக இருப்பீங்க. சரியா, மற்றவங்க நம்மளை நம்புன்னு சொல்லிட்டு சில காரியங்களை செய்வீங்க. சரியா நேர்களே, காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும். திருமண வாழ்க்கை எடுத்துட்டோம்னா சனி பகவான் தான் 7 கூடையவன் வராரு. அதனால் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கணும். ஆணாக இருந்தால் மனைவிக்கு ரொம்ப வேலை பார்ப்பீங்க, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு நல்ல வேலை பார்ப்பீங்க. உங்கள் பார்ட்னருக்காக ரொம்ப மெனக்கிடுவீங்க திருமண வாழ்க்கையில். அதுபோக படுக்கறை விஷயம், தாம்பத்தியம், இன்பம், அதில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பீங்க, ஆளுமை நிரூபிப்பீங்க. நான் சிம்மராசி, நான் திருப்திப்படுத்துவேன், என்னால் எல்லாத்தையும் முடியும் அப்படின்னு ஒரு ஆளுமை அதிகாரத்துக்கு கூடியவனாக இருப்பீங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களோட லைஃப் பார்ட்னரை ஏற்றுக்குருவீங்க, ஒரு மனதை ஏற்றுக்குருவீங்க. 2 பேருக்கு நம்பிக்கை இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. 2 பேருமே ஒரே நோக்கமாக இருப்பீங்க. உங்களோட 2 பேர் செயல்பாடும் ஒரே எண்ணத்தை நோக்கி தான் இருக்கும். அதனால் குடும்பத்தில் அந்த அளவுக்கு பிரச்சனை வராது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சிம்மராசினியர்கள் கூட்டத்தை பார்த்தா வெளியிடத்தை பார்த்தா கூச்சப்பட மாட்டீங்க. எந்த இடத்துலையும் டக்குன்னு உள்ளே போயிடுவீங்க. சில பேருக்கு அந்த கூச்சம் இருக்கும். ஒரு மேடையில் பேசுகிறது, 4 பேர்கிட்ட சந்திக்கிறது, இதெல்லாம் கூச்சம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் சிம்மராசினியர்கள் அதெல்லாம் இருக்காது, டக்குன்னு உள்ளே போயிடுவீங்க. அதே மாதிரி எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான இது வச்சுருப்பீங்க, ஒவ்வொரு விதமான கோட்பாடு வச்சுருப்பீங்க. இன்னார்கிட்ட என்ன பேசணும், இவன் வந்துட்டானா இவங்ககிட்ட இப்படி பேசணும், அவன் வந்துட்டானா அவங்ககிட்ட இப்படி பேசணும்னு தனித்தனியாக வச்சுருப்பீங்க. ஏன்னா அதான் ஆளுமைத்திறன். ஒவ்வொருத்தர் பார்த்தாலுமே அவங்களுடைய பயோடேட்டா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆளுமைத்திறன் அதிகமாக இருக்கும், லீடர்ஷிப் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு டீம் லீடருக்கு தகுதியான ஆள், நல்ல ஒரு டேலண்டான ஆள் தான். அதே மாதிரி சங்கடங்களை கண்டு பயப்பட மாட்டீங்க. ஆனால் சில நேரம் மனம் சோர்ந்து போயிடுவீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சங்கடங்களை கண்டு சங்கடப்பட மாட்டீங்க. அதேமாதிரி வெளி ஆள்கள், தெரியாத நபர்கள், இவங்ககிட்ட பேச கூச்சப்பட மாட்டீங்க. யாராக இருந்தாலும் சரி ஒரு கட்டணேட்டாக பேசுவீங்க. இப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் சரி, அவங்ககிட்ட போய் வெட்டு 1 துண்டு 2 பேசிட்டு வந்துடுவீங்க. அந்த காரியங்களை செய்கிறதுக்கு சிம்மராசினியர்கள் தகுதியாக வரவர்கள் தான். பொதுவாக தைரியமானவர்கள். சரியா, தைரியம் இருக்கும், லட்சியம் இருக்கும். எதை எப்படி பெறணுமோ அதை தேவையான நேரத்தில் பெற்றுக்கிடுவீங்க. தான் காரியத்தை செய்யறதுக்காக கரணம் கூட எடுப்பீங்க. சொல்லுவாங்களே, கரணை அடித்து கூட அவன் காரியத்தை செஞ்சிடுவாப்பா, ஊசி முனையில் தலைகீழ நிற்பான் அப்படிம்பாங்க. ஊசி முனையில் எப்படி தலைகீழ நிற்க முடியும்? அப்படி அந்த அளவுக்கு வைராக்கியமானவர்கள். அந்த ஊசி முனையில் தலைகீழ நின்று தவம் பண்ணினாச்சும் காரியத்தை, லட்சியத்தை அடைஞ்சிட்டு வந்துடுவீங்க. ஓகே நேயர்களே, சிம்மராசி நேயர்களை நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆதிபதி விசேஷங்களை பற்றி இப்போ சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன். பலன்கள்லாம் அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல புதனும் குருவும் சேர்ந்துருக்கிறாங்க. 2 11 கூடையவனும் ராசிக்கு 5 8 கூடையவனும் இருக்கிறாங்க. குடும்பத்தில் வெளிநாட்டு தொடர்பு இருக்கும், வெளிநாட்டு பணம் வரும். அதே மாதிரி குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் ஏற்றம் இருக்கும், பணம் நல்லபடியாக வரும். குறிப்பாக விஷ்ணு சக்கரம் 11ஆம் இடத்துல சிறப்பாக இருக்கிறதுனால புதன் நல்ல நிலைமையில் பலன்களை கொடுக்குறாரு. உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற புதன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு.
மகாவிஷ்ணுவின் அம்சமாக பாவிக்கப்படுகிற புதன் 11ஆம் இடத்துல நல்ல 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 அமைப்பில் இருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு தான். தொட்டக்காரியம் தொடங்கும், கைராசி இருக்கும், சுபச்செலவு கூடுதலாக இருந்தாலுமே அதுக்கு வருமானம் வரும். சரியா, குடும்பத்தில் பெரியவரோட ஆதரவு இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்கள் விஷயத்தில் நல்லா இருக்கும். புதன் ஒரு நட்பு கரகம் 11ஆம் இடத்துக்குனால நண்பர்களால் நல்ல லாபம் இருக்கும். ஏக காலத்தில் பல வேலையில் பார்ப்பீங்க, மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சில பேர் வேலையும் பார்ப்பாங்க, வீட்டில் வந்து தொழிலும் பண்ணிட்டு இருப்பாங்க, ஈவினிங் மேலே சில காரியங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மல்டி லெவல் வேலை பார்க்குறது நல்லா இருக்கும். வியாபாரத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் புதன் ஒரு வியாபார கிரகம், குரு கூட சேர்ந்துருக்கிறார். வியாபாரத்தில் நல்ல பணம் புழங்கும். சரியா நேர்களே, குறிப்பாக நவதான வியாபாரம் பார்க்குறவங்க, உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் இருக்கிறவங்க, நகைக்கடை வச்சிருக்கிறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, பேங்கர்ஸ், இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா, தனியார் துறையில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசு துறையை காட்டிலும் தனியார் துறை நல்லாயிருக்கும். அதுபோல் தனியார் துறையில் ஐடியில் வேலை பார்க்குறவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சிருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அதுபட்ட லாஜிஸ்டிக்கில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். சரியா, கன்சல்டன்ட் வேலை பார்க்குறவங்க. புதன் குரு சேர்ந்தாலே ஒரு வாத்தியாரும் மாணவரும் சேர்ந்த மாதிரி. சரியா, ஒரு லெக்சரர் அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணுற மாதிரி அருமையான அமைப்புங்க. குரு இந்திரன், தேவேந்திரனோட அம்சம் குரு. ஏன்னா குருவுக்கு வந்து அதிபதி தேவேந்திரன் தான், புதனுக்கு அதிபதி பெருமாள் தான். ஸோ அந்த தேவேந்திர லோகம் வந்து 11ஆம் இடத்துல அமைகிறதுனால அது விஷ்ணு சக்கரம் பரிமூலமாக வேலை செய்யுது. உங்களுக்கு அந்த தேவலோகத்து பலன்கள் அப்படியே கிடைக்கும். அதனால் தேவலோகத்தில் பலன்கள் எப்படி சார்னா, தேவலோகத்தில் எப்படி சந்தோஷமாக இருப்பாங்களோ அது மாதிரி உங்களுக்கு அந்த தெய்வங்களோட அனுக்கிரம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல லாபம் இருக்கும், தொழிலில் விருத்தி இருக்கும், பல தொழிலும் ஈஸியாக செய்வீங்க, சுப நிகழ்ச்சிகள் குறையாது, எங்கேனாச்சும் நல்ல விஷயங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. திடீர் தன லாபம் இருக்கும், திடீர் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத பணங்கள்லாம் உங்களை வந்து அசத்தும். ஏன்னா அந்த அமைப்புக்கு வந்து கிரகங்கள் இருக்குது. குருவுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரை வராரு, நல்ல அமைப்பு தாங்க இது, நல்ல அமைப்பு. ராசிக்கு 3-10 கூடையவன் வந்து குருவுக்கு 10ஆம் இடத்துல வராரு. ராசிக்கு கிரகங்கள் மறையாமல் இருக்குது. குருவுக்கு வந்து கூட புதன் இருக்கிறாரு, குருவுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, குருவுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான், குருவுக்கு 9ஆம் இடத்துல ராகு, குருவுக்கு வந்து 3ஆம் இடத்துல தான் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாங்க. இது ஒன்று தான் டிஸ்டர்ப்பு. சரியா, உங்கள் ராசியில் இருக்குது தான் டிஸ்டர்ப்பு. அதுக்கு தான் நான் அந்த வழிபாடு சொல்லிட்டேன். வழிபாடு சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். பரிகாரம்னு என்ன, துவரம்பருப்பில் விளக்கு போடணும், அவ்வளோதான். துவரம்பருப்பை பரத்தி வச்சுட்டு அது விளக்கு போடணும். மற்றபடி பெருசாக பரிகாரம்லாம் கிடையாது. மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது குருவுக்கு. எப்போ குருவுக்கு மற்ற கிரகங்கள் மறையாமல் இருக்கோ அப்போ வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். 5, 8ஆம் இடங்கள் ஆக்டிவ் ஆகும். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணியம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகளோட படிப்பு திருமண வாய்ப்பு நல்லா இருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும், தூரதேச வாய்ப்பில் நல்லா இருக்கும், இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், பாலிசி பணம் இதெல்லாம் வரும். வட்டி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திருப்பி கிடைக்கும், கடன் கப்புகள்லாம் ஈஸியாக அடையும். அதே மாதிரி கணிதம் படித்தவர்கள் நல்லாயிருக்கும். புதன் ஒரு கணிதன், கணக்கன், தூதன், தேர்ப்பாகன், விஷ்ணு, பச்சைமால், அறிவன், இப்படி நிறைய பேர் இருக்குது அவருக்கு. சௌமியன், இப்படி நிறைய பேர் புதனுக்கு இருக்கிறதுனால அனைத்தையும் 11ஆம் இடத்துலேருந்து செய்வார். இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். கணிதம் படித்தவர்கள் நல்லாயிருக்கும். கணிதம் படித்து வாங்கில் இருக்கிறவங்க, மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களும் நல்லாயிருக்கும். கணக்கு வழக்கு வேலை நல்லாயிருக்கும். சிஏ படித்தவங்க, அக்கௌண்ட் படித்தவங்க, கிளர்க்கில் ஸ்டாப்பில் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். சக்ஸஸ் ஆவீங்க. எதுலையுமே சக்ஸஸ், வெற்றி உண்டே உங்களோட வேத வாக்காக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், சகோதர வழியில் ஒரு விருத்தி இருக்கும், சகோதரர் நல்லபடியாக இருப்பாங்க, நாகரிகமாக இருப்பீங்க. ஆள் 9ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். சொந்த வீட்டையே பார்க்குறாரு. அழகு, கலை, பியூட்டி பார்லர் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ஆள் தன்னை அலங்காரப்படுத்திக்கிறவங்க. முகத்தில் ஒரு கவர்ச்சி, தேசாத்து இருக்கும். திரைப்படத்துறையில் சேர்ந்தவங்க, சின்ன திரையை சேர்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆடல், பாடல், இயலிசை, நாடகம், இப்படி சொல்லிட்டே போகலாம் நேர்களே. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வீடு நல்லபடியாக இருக்கும். வீடு மாற்றிருந்தால் இந்த மாதத்தில் மாற்றிடுங்க. இன்னொரு 11 நாள் நல்ல நாளாக இருக்குது. வையாசியில் ஆணி ஆடியில் யாரும் மாற்ற மாட்டாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மாதம் வந்து யாரும் வீடு மாறி போக மாட்டாங்க. அடுத்து வீடு மாற இருந்தால் ஆவணி மாதம்தான். ஆனால் ஆணி மாதம் கிரகப்பிரவேசம் ஒன்று சில பேர் வைப்பாங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் 4 நட்சத்திரம் பார்த்தா சொல்லணும். பட் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் மாற மாட்டாங்க. இருந்தாலும் அதை நான் முன்கூட்டியே சொல்கிறேன். அதுபோக தமிழ் பண்டிட் படித்தவர்கள் நல்லாயிருக்கும். மதம், மொழி, இனப்பட்டு நல்லபடியாக இருக்கும். தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறவங்க, தாய்மொழி தமிழாக கொண்டவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். பெண்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்து பெண்கள் கண்மணியாக இருப்பீங்க. குடும்பத்தினுடைய பெண்கள் குடும்பத்துக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க. சரியா, குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போவீங்க. ஏன்னா 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம், பாக்கியலட்சுமி நல்ல அமைப்பில் இருக்குது. உங்கள் ராசிக்கு வேண்டிய இடம். சுக்கிரனும் செவ்வாயும் தங்களுக்குள்ள கோணமாக இருக்கிறாங்க, நல்ல அமைப்பு தான். சுக்கிரனுக்கு செவ்வாய் மறையாமல் இருக்கிறார், சூட்சும உலகில் இருக்கிறதுனால அந்த பிருகுமங்கல யோகம் ஓரளவு வேலை செய்யும். சரியா நேரில். அதுபோக சுக்கிரன் வந்து அங்கே வந்து தன் சுயசாரத்திலே போவார். பரணி 3ஆம் பாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான். அதுக்கடுத்து உங்கள் ராசிநாதன் சாரத்தில் போவார், கேது சாரத்திலும் போவார். கேது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சூரியன் அமைப்பு தான். ஸோ சுக்கிரன் சூப்பர் பலன்களை கொடுக்குறாருங்க. அவர் அங்கே 3 நட்சத்திரமே நல்ல நட்சத்திரம் தான் இப்போதைக்கு. அசுபதி, பரணி, கார்த்திகை. அசுபதி கேது நட்சத்திரம். கேது வந்து இப்போ ராசியில் தான் இருக்கிறாரு. ஸோ சூரியன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். சூரியன் அடுத்து ஆணி மாதம் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல அருமையான அமைப்பில் போய் உட்காருவார் உங்கள் ராசிநாதன். குரு புதன் கூட போய் சேர்ந்துருவார். சிவராஜ யோகம், புதாதித்ய யோகம் மெக டாப்பாக இருக்குங்க. சிம்ம ராசியில் பிறந்ததுக்கு கொடுத்து வைக்க வேண்டும் ஐயா அந்த காலத்தில்.
சிம்ம ராசிக்கு அப்படி இருக்குது. இந்த அஷ்டமச்சனிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுருங்க. அஷ்டமச்சனிக்கு தான் நான் இந்த வழிபாடு சொல்லிட்டேன். சரியா? அஷ்டமச்சனிக்கு ஒரு வழிபாடு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், கருப்பணசாமி வழிபாடு சனிக்கிழமை, அது தொடர்ந்து பண்ணுங்க. அதுபோக முருகப்பெருமாள் வழிபாடை 14ஆம் தேதி பண்ணிடுங்க. சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி சாமி, இப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, உங்களுக்கு கை தூக்கி விடுறாரு. அந்த மகாலட்சுமியோட அனுக்கிறம் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்குது. பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க, பெண்களுக்கு நல்லபடியாக வேலைகள் பார்ப்பீங்க, உல்லாச பிரியராக இருப்பீங்க. வெக்கேஷன் லீவெல்லாம் முடிஞ்சு போச்சு, எங்கேயும் டூருக்கெல்லாம் போக முடியாது. அதனால் எதுவும் அக்கம் பக்கத்துக்கு போகிறதா போயிட்டு வாங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வரது நல்ல வாக்கியம் இருக்குது. எதுலேயும் வந்து ஒரு நம்பர் 1 இருப்பீங்க. தானும் முன்னேறி மற்றவங்களும் முன்னேற்றுவீங்க. மாடல் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தோட வெகுமதி கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். அரசியல்வாதிகள் போற்றப்படுவீர்கள், மக்களுடைய வெகுஜனம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ராசிக்கு 5ஆம் இடமும் 3ஆம் இடம் வலுப்படுகிறது. பஞ்சமஸ்தானமும் தைரியஸ்தானம் வலுப்படுறதுனால எதுலேயும் ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க. தொட்டது ஃபுல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு. எமோஷன் ஆகக்கூடாது, பதட்டம் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. எல்லாமே உங்களை சுற்றி இருக்குது. டென்ஷன் ஆகாமல் இருங்க. பதறிய காரியம் செதறிடும். அவசரத்தில் அண்டாக்குள்ளே கைவிட்டாலும் போகாதுமாங்க. அதனால் அவசரப்படாமல் இருங்க, பதட்டப்படாமல் இருங்க. சில நேரம் நானே பலன்களை வேகமாக சொல்லுவேன். ஏன்னா அதனுடைய இயல்பு. எனக்கு லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறாரு, குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. நான் விருச்சிக லக்கணம், மகர ராசி. எதுக்கு சொல்ல வரேன்னா, லக்கணத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து நான் வேகமாக பேசினாலும் விவரமாக பேசுவேன். ஆனால் அந்த பேசுகிற விதை வந்து கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் அதில் விஷயம் இருக்கும். என்ன வேகம் இருக்கும், அவ்வளோதான். சரியா? வேகம் இருக்கும். அந்த வேகத்தோடு அந்த விளக்கத்தை சொல்லுவேன். அந்த விளக்கத்தை வந்து கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன். இது என்னுடைய இயல்பு, என் ரத்தத்திலே ஊறி இருக்குது. என்னோடய கர்மா அப்படி. ஏன்னா லக்கணத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க விருச்சிகத்தில். நல்லவேளை விருச்சிகத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் கட்டுப்பட்டு இருக்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே இருப்பார். ஆனால் சிம்மத்தில் இருக்கிறதுனால கொழுந்து விட்டு எறிவார். இப்போ சிம்மத்தில் இருக்கிறாரு. தனி செவ்வாய் இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் அதிகமாக இருக்கும். கேது கூட இருக்கிறனால சூட்சும உலகில் இருக்கிறாரு. அதனால் முருகப்பெருமானோட வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதுக்கு தான் செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்கேன் நான். சஷ்டி அந்த திதி, முருகப்பெருமானுடைய திதி சஷ்டி திதி. நட்சத்திரம் இல்லை, கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை கிழமையும் திதியும் வருது. நீங்கள் அன்றைக்கி அந்த ஓரை காலையில் 6 to 7 ஓரை திதி நாள், இது 3 சேர்ந்து வரும்போது முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். சிம்மராசியில் பிறந்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா அதிர்ஷ்டசாலி அறிவீங்க. இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் சூட்சும வழிபாடு. சரியா? போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன் நான், உங்கள் வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வராரு, 13ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணுங்கன்னு. அதையும் பண்ணிடுங்க. வருகிற 13ஆம் தேதி 13/6/2025 வைகாசி 30 இரவு 8 to 9 வீட்டில் ஒரு மகாலட்சுமி வச்சு ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டீங்கன்னா பெருமாள் பரிபூர்ணமாக தங்கிடுவார். வீட்டில் அந்த விஷ்ணு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். உங்கள் நடு வீட்டில் வந்து விஷ்ணு சக்கரம் இருக்கும். ஹாலில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இது நிறைய பேர் கேட்பாங்க, விஷ்ணு உங்கள் வீட்டுக்கு வந்து நீ பார்த்தியா, சக்கரத்தை கொண்டு வந்தால் பார்த்தியா? இதெல்லாம் வந்து கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம். காற்றை நீ பார்த்தியா? காற்றை பார்க்க முடியுமா? காற்று இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? இந்த சுவாசமே காற்று தான், இந்த ஆக்சிஜன் தான். உள்ளே போகிற காற்று வெளியே வந்தால் தான் மனுஷன் உயிரோடு வாழ்கிறான். அதை நம்ம பார்க்குறோமா? உணரத்தான் முடியும். அது மாதிரி தான் வேத ஜோதிடத்தில் கிரக அமைப்பில் உணர்ந்து தான் பலன் சொல்ல முடியும். அதை பார்த்தியா, இதை பார்த்தியா, பெருமாள் வரதை பார்த்தியா, நடந்து வந்ததை பார்த்தியா? தாய் சொல்லி தானே தாப்பை யாருன்னு தெரியும். ஒரு தாய் சொல்லி தான் தாப்பனே இன்னாருன்னு தெரியும் நமக்கு. அந்த அளவுக்கு தான் நம்ம பரப்பே இருக்குது. இதில் நம்ம குறை சொல்லக்கூடாது. சரியா? குறை சொன்னாலும் பொருத்தமாக சொல்லணும். நான் வந்து இந்த வீடியோ வந்து நம்பருங்களுக்கு தான் போடுறேன். இறை நம்பிக்கை உள்ளவர்கள், ஆன்மீகவாதிகள், வேத ஜோதிடத்தில் நம்பிக்கைகள் தான் சொல்கிறேன். சரிப்பா, நீ நல்லா நீட்டி மூலங்கிற, எனக்கு இப்படி நடக்க மாட்டேங்கப்பா அப்படின்றவங்களுக்கு சுக்கிரனும் குருவும் போதும் கட்டி போயிருப்பாங்க. இப்போ வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரே வந்து செவ்வாய் கூடையோ ராகு கேதுகள் கூடையோ சனி பார்வையிலோ இருந்தாருன்னா சுக்கிரே நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அவங்களுக்கு தான் அந்த 13ஆம் தேதி வீட்டில் அந்த பூஜை பண்ண சொல்கிறேன். சரியா? 13/6/2025 அன்றைக்கி ஒரு பூஜை வீட்டில் போராட நட்சத்திரத்தை அன்றைக்கி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் சந்திரன் இருக்கிறார், குரு புதன் பார்வையில் இருக்கிறார். அருமையான அமைப்புங்க. இப்படிலாம் நாள் வருதுக்கு கொடுத்து வைக்கணும். இந்த நாளெல்லாம் வராது. பஞ்சாங்கத்தை பாருங்களுக்கு தான் தெரியும். சில பேர் வீடியோ போடுறானுங்க, பஞ்சாங்கத்தை பற்றியும் பேச மாட்டாங்க, 4 நட்சத்திரத்தை பற்றியும் பேச மாட்டாங்க, தேதியை பற்றியும் சொல்ல மாட்டானுங்க. சிம்ம ராசிக்கு அப்படி இப்படி இருக்கும், அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு அள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதை கேட்பீங்க. அதுதான் பெரிய விஷயமே. எவனும் கணக்கு ரீதியாக புள்ளி விவரமாக சொல்கிறானோ அவன் வீடியோவை யாருமே ரசித்து கேட்குறது கிடையாது. ஏன்னா போர் அடிக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறது. சினிமா படம், மசாலா படம் மாதிரி ஒரு ஃபைட்டு, ஒரு பாட்டு, ஒரு சண்டை, ஒரு இது, ஒரு வெட்டு குத்து, ஒரு மோதல், இப்படி மசாலா படம் பார்க்குற மாதிரி வீடியோ சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க. நானும் அப்படி சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து கணக்கு வரணும், வாய்ப்பாடு இருக்கணும். சரியான நேரில் வாய்ப்பாடு தான் ரொம்ப முக்கியம். வாய்ப்பாடு இல்லைன்னா ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. ஸோ நீங்கள் வந்து யார் வீடியோவை பார்த்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். சரியான நேர்களே, யார் என்ன சொல்கிறாங்க அதை பொறுமையாக பார்த்து நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். நான் வந்து வீடியோ பலன்களை சொல்கிறதை காட்டிலும் உங்களுக்கு வந்து 2 வழிபாடு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். 13ஆம் தேதி ஒரு வழிபாடு, 17ஆம் தேதி ஒரு வழிபாடு. 17ஆம் தேதி செவ்வாய்க்கு
13ஆம் தேதி சுக்கிரனுக்கு பிருகு மங்கள யோகம் அப்படியே கிடைக்கும் உங்கள் ராசிக்கு. 4, 9, 3, 10 தர்ம கர்மாதிபதிகள் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். சிம்ம ராசியில் பிறந்ததுக்கு பெருமைப்படுவீங்க. சரியா? அந்த விஷ்ணு சக்கரம் அப்படியே வீட்டில் இருக்கும். அதை அப்படியே லாக் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா சுக்கிரன் வந்து செவ்வாய் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ செவ்வாய்க்கு ஒரு பூஜை, சுக்கிரனுக்கு ஒரு பூஜை. சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம், செவ்வாய் முருகப்பெருமானோட அம்சம். இவ்வளோதாங்க. திருப்பி நிறைய சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. சிம்ம ராசிக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, எந்த வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, சரியா? பூரமோ மகமோ உத்தரமோ எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, 2 நாள் உங்களுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. 13/6/2025 இரவு 8 to 9 வீட்டில் மகாலட்சுமி பூஜை. 17/6/2025 முருகப்பெருமான கோயிலில் போய் கும்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். இந்த வழிபாடை பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. எல்லா பிரச்சனையும் தீரும். அந்த பிரச்சனை தீரலைன்னா அடுத்து பார்த்துக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐயா எனக்கு இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இப்படி இருக்கிற நான் இந்த ராசி, இந்த நட்சத்திரம், எனக்கு இந்த தசாபுத்தி நடக்கு, ஏதோ உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்கள் ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விவரத்தை சொல்லுங்கள். நான் பதில் சொல்கிறேன். சரியா? இப்போ நான் சில வீடியோலாம் நேரில் அபிராயெல்லாம் போட்டிருக்கிறேன். அது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரில. விழுந்து பேசியிருக்கேங்க. ஒவ்வொருத்தர் கேள்விக்குமே வந்து அவ்வளோ பதில் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள். சரியா? நான் உங்களுக்காக ரெடியாக இருக்கிறேன். சிம்ம ராசிக்கில் வந்து அஷ்டமச்சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃபோன் அடிச்சுலாம் கேட்காதீங்க. எல்லா நேரம் ஃபோன் அடிச்சுலாம் பேச முடியாது. சரியா? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு உள்ளதை பார்ப்பேன், சொல்லுவேன். உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள். சரியா? அதுக்கு பரிகாரம் வழிபாடு சொல்லுவேன். அவ்வளோதான் செய்ய முடியும். பிரச்சனையெல்லாம் தீர்க்க உடனே வந்து கையில் வந்து காசு கொடுக்குறதோ, இங்கிட்டு போ சொல்கிறதெல்லாம் நடக்காது. சில இதை அனுபவிச்சு தான் போக முடியும். சரியா நேர்களே? ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம், பஸ் ரிப்பேராக போச்சுன்னா டக்குன்னு இன்னொரு பஸ்ஸு கிடச்சாதான் நல்லது. கிடைக்கலன்னா அந்த பஸ்ஸை ரிப்பேர் பார்க்குற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அந்த பஸ்ஸை ரிப்பேர் பார்த்து டயர் மாற்றி அதுக்கு பிறகு தான் அந்த பஸ்ஸில் போக முடியும். இப்படி தான் மனித வாழ்க்கையும் இருக்கும். பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து வாழ முடியும். இல்லைன்னு வாழ முடியாது. எனக்கு உடனே நடக்கணும், நான் உடனே மாறணும், என் பிரச்சனையெல்லாம் தீரணும், தீரணும். கடன் எதுக்கு வந்துச்சு? கடன் வாங்காமல் இருந்தால் கடன் இல்லாமல் இருக்கும். விரல் கட்டுற விற்கும். சம்பளம் வாங்குறது 50,000, கடன் வாங்குறது 10 லட்சம். அப்புறம் எப்படி அடைக்க முடியும்? சரியா? எல்லாத்துலேயும் யோசனையாக இருங்க, முன் யோசனையாக இருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆரிய குத்து ஆடுனாலும் தாண்டவ கோணே, காசு மேலே கண்ணு வேடா தாண்டக்கூட. அதாவது காசு மேலே தான் கண்ணு இருக்கணும். ஆற்ற கட்டி அழுதுனாலும் சோத்தில் தான் கண்டா சொக்கப்பேன்னு சொன்ன மாதிரி என்ன தான் அங்கடின்னு ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும், காசு விஷயத்தில் கண்ணாக இருக்கணும். கண்ணா அப்படின்னா செலவு பண்ணிவிட்டு நான் கடன்காரன் ஆகிட்டேன்னா ஆகிட்டு தான் இருப்பேன். உனக்கு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. யூடியூப்பில் சொல்கிறவன் வர்றவன் போகிறேன் எவனுமே கொடுக்க மாட்டான். இந்த ஜோசியக்காரன் கொடுக்க மாட்டான். நம்ம தான் கருத்தாக இருக்கணும். சரியா? அஷ்டமச்சனியாக இருக்கிறனால கருத்தாக இருக்கணும். சனி பவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு, அடுத்து வக்கரம் வராரு. 12/6/2025 வக்கரமாகி பின்னோக்கி வராரு, 7ஆம் இடத்துக்கு வராரு. கொஞ்சம் சிக்கல் இருக்க தான் செய்யும். கவனமாக இருக்கணும். சிம்ம ராசியில் பிறந்தது ஒரு பெருமையாக இருந்தாலுமே இப்போ இக்கணம் வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். கவனமாக இருங்க. நானே சொல்லியிருக்கிறேன், சிம்ம ராசிக்கு வந்து சாதக பாதங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே நேர்களே, தொடர்ந்து பாருங்கள். பலன்களும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், வழிபாடும் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த உணர்வையும் சொல்லியிருக்கிறேன். சிம்ம ராசியோட அருமை பெருமைகளும் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்த தசாபுத்திக்கு போடுறேன். சரியா? லக்கண ரீதியாக பேசுகிறேன். கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எந்தெந்த லக்கணத்துக்கு பேசுங்க சார் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த லக்கணத்துக்கு பேசுவேன். இருப்பினும் இப்போ லக்கண ரீதியாக சில பலன்களை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். இதே 27 நிமிஷம் ஆகிப்போச்சு. இப்போ லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா மேச லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க. ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறேன். மேச லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். இருந்த போதிலும் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. தூரதேசத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. அதுபோக வந்து தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கும். சரியா? அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அலைச்சலை பார்த்துக்கோங்க. மற்றபடி குடும்பம், வீடு, மனை, தொழில், உத்தியோகம் நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தூரதேச அமைப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கணவன் மனைவி உறவுகள் கவனமாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அப்பா வழியில் கவனமாக இருங்க. தாப்பனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க தொழில் உத்தியோகம் பண்ணுறவங்க பார்த்து இருக்கணும். மற்றபடி நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும், டார்ச்சர் இருக்கும். மேலதிகாரிகிட்ட பயிற்சிக்காதீங்க. பொறுமையாக இருங்க. அதுபோக வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தாப்பனுக்கு முடியாமல் போகலாம் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வாயை மூடிட்டுருங்க. சரியா? தேவையில்லாமல் பேசாதீங்க. யார் என்ன பேசுனாலும் மௌனமாக போயிருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. பிள்ளைகள் என்ன சொன்னாலுமே விட்டு கொடுத்து போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து கணவன் மனைவி குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஈகோ பிரச்சனை விட்டுட்டு
கொஞ்சம் நயந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சுருக்கமாக கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வாயை மூடிட்டு இருந்தால் நல்ல விதமாக இருக்கும். சிம்ம லக்கணம், சிம்ம ராசி. எமோஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. அம்மா விஷயத்தில் கவனமாக இருங்க. தாய்க்கு முடியாமல் போகலாம். வண்டி வாகனத்தில் பிரச்சனை வரலாம். அந்த வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவி உறவு, தொழில், கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும். அடுத்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க செலவு பண்ணாமல் இருக்கணும். சரியா? உடன் பிறந்த சகோதர வழியில் செலவு இருக்கும். தம்பி தங்கச்சி வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுபோக உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். சரியா? உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேக ஆரோக்கிய பிரச்சனையே வரும். கணவன் மனைவி உறவுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க தான் இந்த வழிபாடு பண்ணணும். நிறைய இந்த முருகப்பெருமான் வழிபாடை கன்னியா லக்கணம், மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பின்னியே ஆக வேண்டும். கன்னியா லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் செவ்வாய் நல்லது செய்ய மாட்டார். இப்போ செவ்வாய் சரியில்லாமல் இருக்கிறார். மிதுன லக்கணத்துக்கு கூட பரவாயில்ல, கன்னியா லக்கணத்துக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, கஷ்டம். அதனால் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் இந்த லக்கணத்துக்கெல்லாம் பலன் சொல்கிறதே கிடையாது. இங்கே யாருமே வேத ஜோதிடப்படிலாம் பலன் சொல்ல கிடையாது. சும்மா அடித்து விட்டுட்டு போகிறது தான். பாப்பாத்தி மாடு வருது கட்டிக்கோ, இல்லைன்னா அவுத்து விடுன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ரைட்டு. நான் எல்லாமே ஓரளவு பார்த்து தான் சொல்லுவேன். நட்சத்திரம், லக்கணம், ராசி, கிரக அமைப்புகள் எல்லாத்தையுமே கலந்து தான் பலன் சொல்லுவேன். ஏன்னா இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு 100க்கு ஒரு 40 நிற்கும். சரியா? என்னடா எல்லா பேரும் சொல்கிறாங்க ஒன்றும் நிற்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லக்கண ரீதியாக பிரித்து சொன்னோம்னா பாயிண்ட் நிற்கும். உங்கள் லக்கணம் தெரிஞ்சு நீங்கள் பலன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது ஓரளவு உங்களுக்கு மேட்ச் ஆகும். அடுத்து துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க. இருந்தாலும் வாயை மூடிட்டு இருக்கணும். குடும்பத்தில் பண பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் இணக்கமாக போங்க. சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா துலா லக்கணத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி துலா லக்கணத்தில் நல்லாயிருக்கும். உத்தியோகம், தொழில், குடும்பம் நல்லாயிருக்கும். நல்ல காசு பணம் இருக்கும். சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணம் கவனமாக இருக்கணும். எமோஷன் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களும் தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாய் வழி செலவுகள் இருக்கும். தாய் வழி உறவில் சில பிரச்சனைகள் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு கை கொடுக்காது. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக வழிபாடு பண்ணியே ஆகணும். 17/6/2025 முருகப்பெருமானை கும்பிடணும். அடுத்து தனுசு லக்கணம் நல்லாயிருக்கும். ஆனால் விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், நிம்மதியாக தூக்கம் வராது, நைட்டை படுத்த 1008 பிரச்சனையாக இருக்கும். வேலை நிலைவீங்க, நிம்மதியாக தூங்கி படுத்து எந்திக்கிறதுக்கு டைம் எல்லாம் போயிடும். தம்பி தங்கச்சி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்குன்னா ஆள் அசந்து போயிடுவீங்க, சோர்ந்து போயிடுவீங்க, கைகால் வலி இருக்கும். கவனமாக இருக்கணும். தாயார் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? கண்டிப்பாக தாய் வலி பிரச்சனை இருக்கும். வண்டி வாகனத்தில் ரிப்பேர் ஆகும். ஏன்னா வண்டி வாகனத்தை மாத்திர மாதிரி இருக்கும். சில பேர் குடும்பத்தை விட்டு எங்கேனாச்சும் போகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தை காலி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்கணத்திலையும் பிறந்தவர்களும் வழிபாடு பண்ணணும். சரியா? ஏன்னா தனுசு லக்கணத்துக்கும் திருஷ்டி இருக்குது. தனுசு லக்கணம், கன்னி லக்கணம் ரெண்டுக்குமே திருஷ்டி இருக்குது. ஸோ சிம்ம ராசியில் தனுசு லக்கணம், கன்னி லக்கணத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக முருகப்பெருமானோட வழிபாடு பண்ண வேண்டும். அடுத்து மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு சுமாராக இருக்குது. சரியா? குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். குடும்பத்தில் வாய விடாதீங்க. குடும்பத்தில் அனுசரித்து போங்க. அதுவும் உடன் பிறந்த சகோதர வழியிலும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. குறிப்பாக மூத்த சகோதர வழியில் அனுசரித்து போங்க. சகோதர வழியில் அனுசரித்து போங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி வழியில் அனுசரித்து போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனை. மற்றபடி நல்லா இருக்குது. உத்தியோகம், தொழில், வேலைவாய்ப்பெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கும்ப லக்கணம் நேரடியாக பாதிக்கப்படுவீங்க. சரியா? கும்ப லக்கணத்துக்கு எமோஷன் இருக்கும். சும்மா இருந்தாலும் சுரண்டி விட்டுட்டு இருப்பாங்க. சரியா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான்னு சொன்ன மாதிரி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருங்க. பிரச்சனை அதிகமாக இருக்குது. யாருக்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம். தேவையில்லாமல் பேச வேண்டாம். அக்கம் பக்கத்தில் எந்த இதுவும் தலையிட வேண்டாம். குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்காமல் போங்க. தொழிலையும் பிரச்சனை நிறைய வரும். சரியா? தொழிலும் ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். மீன லக்கணம். மீன லக்கணம் எப்படி சார் இருக்குது? லாபம் கம்மியாக இருக்கும். மூத்த சகோதர வழியில் பிரச்சனை இருக்கும். அயன சயன போக நல்லா இருக்காது. மனைவியோட சேர்ந்து வாழ்றதுக்கு டைம் இருக்காது. அலைச்சலாக தான் இருக்கும். அப்படியே படுத்தாலுமே தூக்கம் வராது. டென்ஷனாக இருக்கும். சரியா? கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் அப்பா வழியில் பிரச்சனை இருக்கும். தகப்பனோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அப்பாவுக்கு உங்களுக்கு முடியாமல் போகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்கணத்துக்காரங்களும் திருஷ்டி இருக்குது. நீங்களும் முருகப்பெருமானை கும்பிடணும். ஸோ முருகப்பெருமானை கும்பிடுறதுக்கு நான் குறிப்பிட்ட லக்கணம் சொல்லியிருக்கிறேன். அந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக முருகப்பெருமானை 17/6/2025 கும்பிடுங்க. நல்லாயிருக்கும். இதெல்லாம் உங்கள் ராசியில் உள்ள சில பாதகங்கள், சில சிக்கல்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொன்னால் தான் பலன்கள் அர்த்தம். சும்மா ஜோடனாக சொல்லிட்டு போகிறது அதெல்லாம் பலன்கள் கிடையாது. சரியா? நேரில் இன்னும் நான் நிறைய சொல்லுவேன். இன்னும் நட்சத்திரத்துக்கெல்லாம் எடுத்து ஒன்று சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சாயந்தரம் வரைக்கும் சொல்லலாம். இப்போயே 33 நிமிஷம் ஆகிப்போச்சு. 33 நிமிஷம், 50 நிமிஷம், 40 நிமிஷம் பேசுகிறோம்னா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னடா இருந்தாலும் லென்த்தாக பேசுகிறான், என்ன சொல்லிட்டு இருக்கான், இவனுக்கு தெரிஞ்ச சொல்லிட்டு இருக்கான்னு போயிடுறாங்க. அதனால் நான் கொஞ்சம் மூச்சை விட்டுட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? எதுக்கு சொல்கிறேன்? நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ பலன்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வழிபாடு கரெக்டாக பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரியாக போயிடும். தலைக்கு வருது தலைப்பாவோட போயிடும். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.
நீங்கள் பார்க்குற அனைவருமே லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எத்தனை பேர் பார்த்தீங்களோ அத்தனை பேர் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து பூரம், மகம், உத்தரம், 1ஆம் பாதத்துக்கு தசாபுத்தி போடுறேன். சரியா? உங்களுக்கு வந்து தசாபுத்தி நடக்கும். ராகு திசை, குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, இப்படிலாம் வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அந்த செவ்வாய் திசை சந்திர திசையிலேருந்து போடுறேன். சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, இந்த திசைகள்லாம் இப்போ எப்படி இருக்குது, அந்த பலன்கள் எப்படி இருக்கும், லக்கண ரீதியாக அடுத்தடுத்து போடுறேன். ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், தசாபுத்தி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், வழிபாடு, பரிகாரம் எல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கோ அந்த சிக்கலை தீர்த்துடலாம். நான் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி. சரியா? எல்லா பிரச்சனைக்கும் நம்மகிட்ட தீர்வு இருக்குது. நீங்கள் அணுகிற விதத்தில் உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்லுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகம், பூரம், உத்தரம், 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.